Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தியானதுன்னு கூட சொல்லலாம். குடமிளகாயை வச்சு ரொம்பவே டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து லைட்டாக செவந்து வரட்டுங்க. இப்போ உளுந்து இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 பெரிய குடமிளகா, நல்ல பெரிய சைஸ் குடமிளகாவா 1 சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ சின்னதாக ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதங்கட்டுங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே இது கூட இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சுக்கலாங்க. மல்லி இலைகள் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாங்க. அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். அப்போ வந்து வாசனை வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம சட்னி பண்ணிடலாம். இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த குடமிளகையோட ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குங்க. குடமிளகை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கொழுப்புலாம் கரைஞ்சி உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிங்கன்னா சட்னி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே அளவில் நீங்களும் இந்த குடமிளகாய் சட்னி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடமிளகாய் சட்னி நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.